Hello children. நாம் இன்னைக்கு நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸ்டேட்டை மாற்றுறதுக்கு நாம் கட்டாயமாக ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வேணும்னு சொன்னோம். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு தான் ஃபோர்ஸ்னு பேர் சொன்னோம். So to change the state of an object we need an external agency, and this external agency which changes or tries to change the state of the object is called the force அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால, ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்டினுடைய வெலாசிட்டி மாறுது. So the job of a force is to produce an acceleration. ஸோ ஒரு ஃபோர்ஸினுடைய வேலை என்னன்னு பார்த்தா ஆக்சலரேட் பண்ணணும். ஆக்சலரேட்னா என்ன? ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் பண்ணணும், மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறத ரெஸ்ட்டில் பண்ணணும், இல்லை வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செய்கிறது தான் ஒரு ஃபோர்ஸுடைய வேலை. ஸோ when I apply a force on an object, there is a change in the velocity. Velocity மாறினா momentum also changes, because we know momentum is a product of mass and velocity. Of course mass மாறலை, velocity மாறுறதுனால momentum மாறுது. ஸோ நியூட்டன் இந்த ஃபோர்ஸையும் மொமெண்டத்தையும் ரிலேட் பண்ணி தான் இந்த செகண்ட் லாவை ஸ்டேட் பண்ணுறார். என்ன சொல்கிறார் இந்த செகண்ட் லாவில்? whenever you apply a force on an object, there is a change in the momentum of the object. Velocity தான் மாறுது, which in turn changes the momentum. So he states the rate of change of momentum is rate of change of momentum is directly proportional to the applied force அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா, ரேட்டுன்ற வார்த்தை வந்தாலே பை டைம்னு சொன்னேன். இங்கே எது பை டைம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டிவைடட் பை டைம் இஸ் ப்ரொபோர்ஷ்னல் டு த ஃபோர்ஸ். இதை தான் நம்ம நியூட்டன் செகண்ட் லான்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மொமெண்டம் P1 இருக்குன்னு வச்சுக்கலாம். அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஃபார் அ டைம் ஆஃப் t செகண்ட்ஸ். ஆஸ் அ ரிசல்ட் இட்ஸ் மொமெண்டம் சேஞ்சஸ் டு P2ன்னு வச்சுக்கலாம். ஸோ நியூட்டன் செகண்ட் லாவை நம்ம எப்படி மேத்தமேட்டிக்கலாக எழுதலாம்? P1 டிஃபரன்ஸ் P2. எது பெருசோ டிஃபரன்ஸ்னால் பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை T இஸ் ப்ரொபோர்ஷ்னல் டு F. இப்போ P1 டிஃபரன்ஸ் P2வை எப்படி எழுதலாம்? mv1 டிஃபரன்ஸ் mv2 டிவைடட் பை T இஸ் ப்ரொபோர்ஷ்னல் டு F. m காமனாக எடுத்துட்டா m இன்ட்டு v1 டிஃபரன்ஸ் v2 டிவைடட் பை T இஸ் ப்ரொபோர்ஷ்னல் டு த ஃபோர்ஸ். நம்ம ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருக்கோம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைமை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ யூ கேன் ரைட் திஸ் அஸ் ma இஸ் ப்ரொபோர்ஷ்னல் டு F. இந்த யூனிட் ஆஃப் த ஃபோர்ஸை நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம்னா, இதை நம்ம எப்பயுமே ப்ரொபோர்ஷ்னாலிட்டி சைன் இருந்தால் F இஸ் ப்ரொபோர்ஷ்னல் டு எம்ஏன்னு இருந்தால் F ஈக்குவல்ட்டாக மாற்றும்போது ஒரு கான்ஸ்டன்ட் m இன்ட்டு எம்ஏன்னு பண்ணும், K இன்ட்டு எம்ஏ. ப்ரொபோர்ஷ்னாலிட்டி சைனை ஈக்குவல் டுவாக ரீப்ளேஸ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம இந்த we have chosen the unit of force in such a way that the value of K, இந்த Kவோட வேல்யூ 1 வர மாதிரி நம்ம யூனிட் ஆஃப் ஃபோர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் we can write F is equal to ma. So this is the famous equation. இதை நம்ம அடிக்கடி ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லாவில் ஃபோர்ஸ்னா என்ன? ஒரு குவாலிட்டேட்டிவ் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் given in the first law. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா ஃபோர்ஸு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு ஃபஸ்ட் லாவில் சொன்னோம். இந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறது குவான்டிடேட்டிவ் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் given by the second law. அப்படின்னா குவான்டிடேட்டிவ்னா அந்த ஃபோர்ஸை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா F is equal to ma நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து A கேட்டால் F by mன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்ஸுக்கான யூனிட் என்ன? SI யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா மாஸுக்கு கிலோகிராம், ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நியூட்டன் தான் இதை சஜஸ்ட் பண்ணதுனால இதை இன்ஸ்டட் we can call this as Newton also. So the unit of force is kilogram meter per second square, or it is Newton. So what is 1 Newton of force? Define the unit of force. 1 Newton of force na என்ன? ஒரு ஃபோர்ஸை நான் 1 kg மாஸில் கொடுத்தா அதில் கரெக்டாக 1 மீட்டர் per second ஸ்கொயர் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஃபோர்ஸு 1 நியூட்டன்.
ஸோ ஒரு ஃபோர்ஸ் 1 நியூட்டனா இல்லையான்னு செக் பண்ணணும்னா அந்த ஃபோர்ஸை நான் யாருக்கு அப்ளை பண்ணணும், ஒரு 1 kg மாஸ்க்கு அப்ளை பண்ணினா என்ன ஆகும், ஃபோர்ஸோட வேலை என்ன, ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கணும், 1 m/s² இருந்தால் அந்த ஃபோர்ஸை நான் 1 நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இதில் நம்ம பார்த்தோன்னா இம்பல்ஸ் ஆஃப் எ ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் லாவில் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது when a very large force acts for a short time, அந்த ஃபோர்ஸை நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரிக்கெட் பேட்டால் 6 ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக அந்த பாலில் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதுக்காக அந்த பாலை தொடர்ந்துட்டே ஃபோர்ஸ் கொடுத்துட்டே போகல, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் கான்டாக்ட் இருக்குது, கொஞ்சோண்டு டைமில் அப்ளை பண்ணுறோம். அது மாதிரி ஒரு செவுத்தில் ஆணி அடிக்கணும்னா நெயில் என்ன பண்ணோம், ஹேமரை தூக்கி அந்த நெயில் மேலே கான்டாக்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மி, ஆனால் உள்ளே போகணும் நல்லா வேகமாக அடிக்கணும் சுற்றியெல்லாம். இது மாதிரி லார்ஜ் ஃபோர்ஸு கொஞ்சோண்டு டைமுக்கு அப்ளை பண்ணால் அதுக்கு பேர் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு பேர். அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இம்பல்ஸை காஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இம்பல்ஸ் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படியே ஜேன்ற சிம்பலில் மெஷர் பண்ணுறோம். திஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த டைம் ஃபார் விச் இட் ஆக்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு அதோட டைம் எவ்வளோ நேரம் அது ஆக்ட் பண்ணுறதோ மெஷர் பண்ணால் அது வர டேர்மை இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டைமுக்கு செகண்ட், நியூட்டன் இன்ட்டு செகண்ட் இஸ் த ஃபார்முலா. பட் நம்ம இந்த இப்போ நியூட்டனோட செகண்ட் லாவில் எஃப்க்கு பதிலாக நமக்கு தெரியும் m இன்ட்டு ஏ இன்ட்டு டின்னு எழுதலாம். இல்லை m இன்ட்டு ஏக்கு பதிலாக v மைனஸ் u பை டி இன்ட்டு டின்னு எழுதலாம். டி கேன்சல் பண்ணிட்டா mv மைனஸ் mu அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ இம்பல்ஸ்னால் நம்மக்கிட்ட 2 ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா இம்பல்ஸ்னால் ஃபோர்ஸ் இன்ட்டு டைம், இன்னொன்று இம்பல்ஸ்னால் சேஞ்ச் இன் த மொமெண்டம். 2 விதமாக சொல்லலாம். ஸோ இப்போ நியூட்டன் செகண்ட் லா வரும்போது யூ ஹாவ் டு ரிமெம்பர் 3 ஃபார்முலே. F is ஃபார்முலா லிஸ்ட்டில் திருப்பி எழுதிக்கோங்க. F is equal to ma, J is equal to F into T சொல்லலாம், இல்லை mv மைனஸ் mu சொல்லலாம், இல்லைன்னா P2 மைனஸ் P1 சொல்லலாம். ஸோ ஃபோர்ஸுக்கு யூனிட் நியூட்டன், இம்பல்ஸுக்கு யூனிட்டு கிலோகிராம் m/s, மொமெண்டத்துக்கு என்ன யூனிட்டோ அதே யூனிட்டு தான். ஸோ இம்பல்ஸுக்கு பார்த்தா நியூட்டன் செகண்ட் சொல்லலாம், இல்லைன்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன சொல்கிறோம், கிலோகிராம் m/s² இன்ட்டு டைமுக்கு ஒரு செகண்ட் போட்டால் இது செகண்ட் பவர் -2 + 1, ஸோ இது கிலோகிராம் m/s மாறும். ஸோ இம்பல்ஸ்க்கான யூனிட்டு கிலோகிராம் m/s. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நியூட்டன்ஸ் லாவில் இதுதான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இதில் என்ன மாதிரி சம்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபஸ்ட்டு சம் சொல்கிறேன். அது சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் 2 பாடிஸ் A and B செப்பரேட்லி. 2 ஆப்ஜெக்ட் இருக்குது A and Bன்னு, 2 பேர் மேலேயும் ஃபோர்ஸ் சேமாக ஆக்ட் பண்ணுறது. ப்ரொடியூசஸ் ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாலே ஆக்சலரேஷன் வரும். எவ்வளோ பண்ணுறதுன்னா, ஏல 20 m/s², பியில் 15 m/s² ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்போ கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் தேர் மாசஸ். இதுக்கு மாஸ், ஏக்கு மாஸ் m1 வச்சுக்கலாம், பிக்கு மாஸ் m2 வச்சுக்கலாம். இந்த m1/m2 கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா m இன்ட்டு ஏ. இதை ஃபஸ்ட்டு கேஸில் அப்ளை பண்ணால் F1 is equal to m1 இன்ட்டு ஏக்கு பதிலாக 20. செகண்ட் கேஸில் அப்ளை பண்ணால் F2 is m2 இன்ட்டு 15. F1ம் F2வும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க, சேம் ஃபோர்ஸ். அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணால் m1 இன்ட்டு 20 இஸ் m2 இன்ட்டு 15. ஸோ m1/m2 இஸ் 15/20 ஆர் ஈக்குவல் டு 3/4 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது மாதிரி மாஸ் கம்பேரிசன், ஆக்சலரேஷன் கம்பேரிசன், இன்னும் 2 சம்மு போடலாம். என்ன மாதிரி கேட்கலாம்னு சொல்லிட்டு வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A mass of 2 kg at rest அப்படின்னா m is equal to 2 kg at rest. அப்போ இனிஷியலாக u0 travels for 4 seconds. எவ்வளோ நேரத்துக்கு? 4 seconds with an acceleration of 1.5 m/s². What is the gain in momentum? Gain, change in momentumனு கேட்குறாங்க. gain in momentumனா என்ன கேட்குறாங்க? change in momentumனு கேட்குறாங்க.
நம்ம பார்க்கலாம் சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன நம்ம ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஏக்கு பதிலாக வி மைனஸ் யூ பை டின்னு போட்டுக்கிறோம் நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம். சரியா? ஸோ அப்போ நம்ம we can write otherwise change in momentum na initial momentum minus final momentum minus initial momentum கூட போட்டுக்கலாம். இல்லை m into v minus uன்னு போட்டுக்கலாம். நமக்கு இதுதான் வேணும் நமக்கு. அப்போ நம்ம ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சால் நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம v is equal to u plus at ஃபார்முலா எடுத்துக்கலாம். uக்கு 0, aக்கு பதிலாக 1.5, tக்கு பதிலாக 4. ஸோ 1.5 into 4 is 6 meter per second. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா p2 மைனஸ் p1னா m into v minus u. mக்கு பதிலாக என்ன போடலாம்? 2 kg. vக்கு பதிலாக 6 u0. ஸோ this is 12 kilogram meter per second. சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா, அதனால் அந்த யூனிட்டை கரெக்டாக எழுதும். ஸோ the change in momentum is kilogram meter per second அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இன்னும் ஒரு கொஷின் பார்த்தோன்னா தேர்ட் கொஷின். A constant retarding force of 15 Newton is applied to your body. அப்படின்னா F is equal to 15 Newton retarding force ஞாபகம் வச்சுக்கணும். Of mass 20 kg. So M is equal to 20 kg. Moving initially with a speed of 15 meter per second. So initial speed u is equal to 15 meter per second. How long does the body take to stop? How long அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டைம் கொஷின் மார்க். டு ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0. ஸோ நம்ம எடுத்துக்கலாம் ஃபோர்ஸுக்கு இதெல்லாம் வரக்கூடிய ஃபார்முலா எம்ஏ எழுதலாம். இல்லை எம் இன்ட்டு ஏக்கு பதிலாக வி மைனஸ் யூ பை டி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து டி எடுத்தோம்னா டி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை எஃப்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ டி இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். எம்முக்கு பதிலாக 20, விக்கு பதிலாக 0 மைனஸ் யூக்கு பதிலாக you have 15 divided by ஃபோர்ஸுக்கு பதிலாக 50 minus 50. ஏன் minus 50 retarding forceன்னு கொடுத்ததுனால. ஸோ this is equal to 20 into 15 மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துடலாம் divided by minus 50. மைனஸ் சைன் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ you have how much you have 20. இதை கேன்சல் பண்ணினா 10 டேபிள் 2 by 5. So 3 times. So you have to take 6 seconds for the object to come to rest. அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறும் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். வெரி சிம்பிள் கொஷின்ஸ். இன்னொரு கொஷின் பார்க்கலாம். ஃபோர்ஸ் ஆஃப் 0.4 Newton. So F is equal to 0.04 Newton. Acts upon a body. As a result, the speed of the body changes from அப்போ இனிஷியலாக என்ன இருக்குது 0.30 meter per second to ஃபைனல் வெலாசிட்டி 0.10 meter per second. ஸோ இது ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அப்போ இங்கே ஒரு மைனஸ் சைனை போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்பீடு குறையிறது. ஆன் பாசிங் த்ரூ இஸ் சர்டன் டிஸ்டன்ஸ், ஏதோ எஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த ஸ்பீட்லேருந்து இந்த ஸ்பீட் குறையிறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் இஃப் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் 1 kilogram. ஸோ எஸ் கேட்குறாங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ கொடுத்ததெல்லாம் எழுதிட்டோம், எஃப் எழுதிட்டோம். மைனஸ் சைன் ஏன் போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஸ்பீடு குறையிறதுனால இது ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், அதனால் நெகட்டிவ் சைன். யூ இருக்குது, வி இருக்குது. ஸோ லெட் மீ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் யூஸிங் திஸ் ஃபார்முலா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஆக்சலரேஷனை முதல்ல கண்டுபிடிக்கணும். minus 0.04 is 1 into a. So a is equal to minus 0.04 meter per second square. இப்போ a u v s வர்றது நமக்கு தெரியும். v square minus u squared is equal to 2as ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம்னா v ஸ்கொயருக்கு பதிலாக 0.10 the whole square minus u ஸ்கொயருக்கு பதிலாக 0.30 the whole square is equal to 2 into aக்கு பதிலாக minus 0.04 into s. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணினோன்னா
a squared minus b squared ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இஃப் யூ சிம்பிளிஃபை யூ கெட் s to be equal to 1 meter. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், வரலைன்னா we will discuss afterwards. இன்னும் ஒரு கொஷின் கிராஃப் யூஸ் பண்ணி போடலான்னு சொன்னோம். ஒரு கார்னுடைய ஸ்பீடு டைம் கிராஃப் இப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். டைம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இன் செகண்ட், ஸ்பீட் இன் மீட்டர் பர் செகண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் 0, 2 seconds, 5 செகண்ட், 6 செகண்ட். ஸோ 0லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 15 மீட்டர் பர் செகண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் அஸ்யூம். ஓகே, அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எவ்வளோ டைம் வரைக்கும்? 5 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறமா ஸ்பீடு 0 வருது. ஓகே, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். This is the speed time graph of a car. The car weighs 1000 kg. அப்படின்னா m is equal to 1000 kg. What is the distance travelled by the car in the first 2 seconds? So speed time graphலேருந்து distance அப்படின்னா நமக்கு தெரியும், it is the area under the curve. இங்கே ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸில் இருக்கிற ஏரியா மட்டும்தான் நான் எடுத்துக்கணும். ஸோ திஸ் ஏரியா ஒன்லி. ஓகே, 2 செகண்ட்ஸ் வரைக்கும். அது என்ன ஷேப்பில் இருக்குது? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது நான் ட்ரையாங்கிளுக்கு பார்த்தா ½ BH. பி பார்த்தோன்னா ½ into 2 செகண்ட்ஸு, ஹெச் அதில் பார்த்தா 15. ஸோ திஸ் இஸ் 15 meters அப்படின்னு நம்ம எழுதலாம். செகண்ட் கொஷின் இதுலேருந்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி பிரேக்கிங் ஃபோர்ஸ் அப்ளைட் அட் த எண்ட் ஆஃப் 5 seconds டு பிரிங் த கார் டு எ ஸ்டாப் வித்தின் 1 second. ஸோ இந்த 5 செகண்ட்ஸில் இது இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருந்தது, 0க்கு வருது ஸ்பீடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரீஜனில் ஒரு பிரேக்கிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஸ்பீடு குறைஞ்சிருக்கு. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாங்க? வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைட் அட் t is equal to 5 seconds அப்படி கேட்குறாங்க. அப்போ ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ma இல்லைன்னா m into v minus u by t. பார்த்துக்கலாம். vனா ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி என்ன? இந்த போர்ஷனில் கரெக்டாக 0க்கு வந்திருக்கு. ஸோ v is equal to 0. இனிஷியல் வெலாசிட்டி இங்கே இருக்குது. இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன இருந்திருக்கு? 15 இருந்திருக்கு இந்த டைமில். டைம் எவ்வளோ ஆயிருக்கு? 1 செகண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா எம்முக்கு பதிலாக 1000, விக்கு பதிலாக 0, யூக்கு பதிலாக 15, டைமுக்கு பதிலாக 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -1000 into 15. ஸோ -15,000 Newton. ஸோ இது மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் நம்மளே கேட்கலாம் நியூட்டன் செகண்ட் லாவில். We will work out some more sums in the homework. Next class, Newton's third law பார்க்கலாம்.